நாம் ஆவலுடன் காத்து கொண்டிருந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்துடுச்சு. ஞாயிற்றுக்கிழமைலேருந்து வரப்போது. இப்போ ஷூட்டிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டான்ஸ் ஆடுறது, மானாடை, மயிலாடை, ஒயிலாடை எல்லாம் இன்றைக்கி பண்ணிவிட்டு நாளைக்கு நைட்டு வந்து கூண்டுக்குள்ளார எல்லோரையும் ஒன்று ஒன்றா அனுப்புவாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கே ஷூட்லாம் ஆரம்பித்தாச்சு. சாங்கு ஆடுறது, போடுறது எல்லாத்தையும் இன்ட்ரோ அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. நாளைக்கு வந்து நைட்டு வந்து உள்ளார ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனுடைய ரெக்கார்டிங் வந்து ஞாயிற்றுக்கிழமை வர ஆரம்பிச்சிடும். ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து 24/7 ஓடிட்டுருக்கோம். இதுங்க பாத்திரம் இது பண்ணுறது, பாத்ரூம் போய் கழியிறது, போகிறது, வர்றது, அடித்து போடுறது, அழறதுன்னு அப்படியே கதை ஓடும். ஒரு 100 நாள் வேலை திட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுதான் இங்கே சொல்ல வரோம். அதை விட இந்த ஒன்றுமே புரியலன்னு வேறு வந்து சும்மா ஒன்று அப்போ ஏன்னா இருத்து வச்சதெல்லாம் போட்டு விடணும் அப்படின்றதுக்காகவே ஒரு 4-5 இதை வந்து போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி பற்றி பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஹை பட்டனை மறக்காதீங்க. நம்மோடு இணைந்து உரையாடுவதற்காக வந்திருக்கிறார் ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து விரிவாட பாருங்க. ஸ்டே டியூன்ட் வித் திஸ். விரிவான பார்வை அப்படின்னும் பொழுதே எனக்கு வந்து இங்கே விரிவாக என்ன பேசுறதுனே தெரில. சரி, ஆனால் சிறகடிக்க ஆசையில் அவர் வந்து கிரே சூப்பர் மார்ட்னு நினைக்கிறேன், வலசரவாக்கத்துக்கிட்ட. ஆமாம், அங்கே போய் ஏதோ வாங்கி வரதுக்கு போகிறாங்க. ரொம்ப நேரம் அது ஒன்றுமே புரியல சார். அதுவாக கொஞ்சம் லாஜிக்காக இருக்குது சார். அது வந்து எப்போவுமே வந்து லேடிஸ் என்ன சொல்லுவாங்க, தோ போய் ஒரு வெங்காயம் வாங்கி வந்துடுறேனே, தக்காளி வாங்கி வந்துடுறேன் அப்படின்னு போவோம். உதாரணத்துக்கு நாமளே இப்போ இருக்கிற அதுவும் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் உடைய ஒரு தாட் ப்ராசஸே என்னென்னா, நீங்கள் உள்ளே போகும்பொழுதே வந்து உங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ, இப்போ ஃப்ரீ 1+1 ஃப்ரீ அப்படின்னாலே நம்மளோட மைண்ட் என்னென்னா, அது அப்புறமாட்டுக்கு இந்த ஃப்ரீ ஆஃபர் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் பொருட்களை வாங்கக்கூடிய அளவுக்கான தாட் ப்ராசஸில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். நீங்கள் 99.9% நம்ம வாங்க போன பொருளை மட்டும் வாங்கின்னு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கேசஸாக இருக்கும். ஒன்றும் நமக்கு டைமே இல்லாமலாம் இருக்கும், இல்லை காசு சுத்தமாக கையில் இல்லாமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வேணும்னா என்ன வேணுமோ அதை மட்டுமே போய் வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சம் லாஜிக்காக இருந்தது. அதாவது இந்த சிறகடிக்க ஆசையில் 2 பேர் இருப்பாங்கல்ல, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, அவங்க மீனான்னு கூட ஒரு முத்து மீனா அவங்க 2 பேரும் வந்து பைக்கில் இறங்கி அவங்க வந்து இந்த ரவை வாங்கி வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிட்ட மாதிரி போகிறாங்க. 1 hour லேட்டர் 5 minutesல ரவை வாங்கி வந்துடுறேன் அப்படின்னு போனவங்க பார்த்தீங்கன்னா 2 பேக்கோட வருவாங்க. ஸோ அவர் ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி அவரோட ரியாக்ஷன் இருக்கும். அதாவது எந்த அளவுக்கு வந்து டிஆர்பி இன்னுமே எகிரல, ப்ரோமோவை பார்த்து ஒன்றும் ரியாக்ஷன் ஆகலைன்னா, இப்போ சின்ன திரையில் ஃபேமஸாக இருக்கிறவங்களெல்லாம் இறக்கி ஒரு ஒன்றுமே புரியல பண்ண வைக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்களும் யோசிச்சிருப்பாங்க, நிறைய பேசுறாங்க. அப்புறம் பாருங்க எப்படி டிஆர்பி போகுதுன்னு மட்டும் பாருங்க. அது மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் இன்னும் இந்த நீங்கள் ஒன்றுமே புரியலன்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அது இறக்குறோம் பாருங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமைலேருந்து பாருங்க, சும்மா குமா குத்த கும். உல்லாச பறவை தான் போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். பலூனக்காவா ஜாக்கி யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படின்ற மாதிரி எதுவும் போட்டிருந்தாரு கமெண்ட்ல. ஓகே, அந்த மாதிரி நம்ம சரி விடுங்க. வேற யார் வராங்க தெரியல மேடம். வேற யார் வந்தா என்ன வரட்டான்னு. விஜய் சேதுபதியா வந்தாலும் வரட்டும், நம்ம நிகழ்ச்சியை பார்ப்போம், அவ்வளவுதான். அதுதான் கேட்கறது. சரி, விஜய் சேதுபதி வந்தாலும் அவரு வாரத்துக்கு ஒரு நாள் வர போறாரு, ஏதாவது பேச போறாரு. போன வாட்டி அவர் சுற்றுலா விட்டாங்க, இந்த வாட்டி என்ன பண்ண போறாரு தெரியல. ஸோ அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. சரி, ஓகேவா. இது ஒரு ஒன்றுமே புரியல மொமெண்ட்டியா. இன்னொரு மீதி 2 ஒன்றுமே புரியல மொமெண்ட் எனக்கு ஒன்றுமே புரியல. அது என்ன அதில் ஒன்றுமே புரியலன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மொமெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு பையன் லவ் ஃபெயிலியர். அவங்க எக்ஸ்ன்னு கூட சொல்ல முடியாது இல்லையா, அவங்களோட லவர் அவரை பிளாக் பண்ணிட்டாங்க. அவர் வந்து புலம்புறாரு, ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணிட்டாடா, எப்படி ரீச் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னும்போது ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, ஜோல்னா பையெல்லாம் மாட்டின்னு இருக்கா மாதிரி இப்போ குர்த்திலாம் போட்டுன்னு ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு, இமெயில் அனுப்புங்களேன் ப்ரோ, அதில் உங்களை பிளாக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுப்பாரு. உடனே அவர் வந்து செம்ம ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் யார் ப்ரோ, நீங்கள் எத்தனை வருஷமா லவ் பண்ணுறீங்க அப்படின்னு உடனே அவர் உடனே என்ன சொல்கிறாரு, சிங்கிள் நான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் பிறந்ததுலேருந்து எல்லாருமே சிங்கிளாக தானே இருப்போம், அதுக்கப்புறம் தானே. அதுதான் மேடம், அது எப்படி இதை வந்து பெருமை மயிராக சொல்கிறியே அப்படின்றதுக்கு தான் அது வந்து அதை சொல்கிறது. அதான் ஒன்றுமே புரியல. இதெல்லாம் வந்து வெக்கப்படணும் சென்றாயன், இதில் என்ன பெருமை அப்படின்ற மாதிரி, மேய்க்கிறது எருமை இதில் என்ன பெருமைன்ற மாதிரி, இது என்ன உனக்கு அப்படின்ற மாதிரி. அது என்ன ஒன்றுமே புரியலையோ தெரில, எனக்கு அது புரியல. மேபி வந்து எப்படி என்னதான் புரியும் சொல்லுங்க. இல்லை மேபி இப்படியா இருக்கும். நம்ம இப்போ உங்கள்கிட்ட சிந்திக்க எப்படி பேசுகிற நேரத்தில் சிந்திச்சது என்னன்னா,
இவ்வளோ தாட் ப்ராசஸ் லவ்க்கு ஐடியா சொல்கிறீங்கன்னா அப்போ பயங்கரமான ஒரு கெத்தாக இருக்கணும்ல லவ்வில். கடைசியில் நீ என்னப்பா சிங்கிளாக இருக்க அப்படிங்கிற மாதிரியான தாட் ப்ராசஸ். சரி, இந்த ஒன்றுமே புரியல முடியுங்க. அடுத்த ஒன்றுமே புரியல மொமெண்ட், இன்னும் சுத்தமாக ஒன்றுமே புரியல மொமெண்ட்டு. ஒரு 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு போகிறாங்க. அதே கேன்டீன் தான். அங்கே இருந்த பிக் பாஸ் ஷூட் பண்ணுற இடத்துலேயே கேன்டீனில் அதே டேபிள் சேர் போட்டு உட்கார வச்சு 3 பேர் பக்கத்துலேயே ஆரியபவன் ஏதாவது இருக்கிற இடத்துலேருந்து வடை பொங்கல் வாங்கிட்டு வந்த மாதிரி ஏதோ நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. சாப்பிட போகிறாங்க. அவங்க ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க. ஓகே. போய் பசிக்குது சாப்பிட்லன்னா சேர் மேலெல்லாம் ஏறி நின்று அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க பயங்கரமாக. அது வந்து ஒன்றுமே புரியலன்னு மொமெண்ட். உண்மையிலேயே இதில் என்ன ஒன்றுமே புரியல மொமெண்ட்டு. சோறு தின்றதுக்கு வர்றதுக்காக ஃபோட்டோ எடுக்கிறது. பசியை விட்டுட்டு நீங்கள் வந்து வீடியோ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கடுப்பு மயிராக இருக்காது? அதுலேயே உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் என்னத்தை இந்த 100 நாள் வச்சு தோணலை புரியல இதை வச்சுட்டு நான் என்னத்தை இந்த 100 நாள் வேலை முடியாது மேடம், முடியாது. அதுதானே நான் என்ன சொல்றது, முடியாது. அதுதான் பிரச்சனையாச்சு. அப்படி இருந்தால் இந்நேரம்லாம் நம்ம நிறைய வருந்து கட்டி நல்லா ரெடியாக தான் இருக்குதுங்க. முடியாது மேடம், அது முடியாது. உங்களுக்கு சொன்னால் புரியாது. அது அவ்வளோதான். அது ஆமாம். அதனால் அது வந்து ஒரு விஷயம் உங்கள் கண்ட்ரோல்லே இல்லைன்னு போது ஏன் புலம்புறீங்க? புலம்புறது கூட இந்த உலகத்தில் இது எனக்கு அந்த உரிமை இல்லையா? புலம்புறது கூட எனக்கு உரிமை கிடையாது. நிறைய உரிமை இருக்கு. அதுதான் சொல்கிறேன். கண்ட்ரோலபிள் நான் கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ்னு இருக்கிறப்ப எதுக்கு இது ஒன்றுமே பண்ண முடியாது மேடம். அவ்வளோதான். அது எழுதி இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று, கடவுள் அமைத்து வைத்த மேடை நினைக்கும் கல்யாண மாலை. நான் ஒரு விகடகவி ஓங்கி வளர்ந்த வெறுங்காடு. ஓகே, எதாவது பண்ணுங்க. ஏன்னா நம்மளே ஏதாவது பேசணும் ஒரு 10 நிமிஷம். நீங்களே ஏதாவது மிமிக்ரி பண்ணுங்க. என்னது மாதிரி கத்திட்டு இருப்பான் சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளோதான். நான் மட்டுமா அப்படி இருக்கேன்? சரி, இதுதான் சார் 3 ஒன்றுமே புரியல மொமெண்ட். வேற ஏதாவது ஒன்றுமே புரியல மொமெண்ட் பார்த்தீங்களா நீங்கள்? எனக்கு தெரிஞ்சு இல்லை. இதுவே புரியல தான். எல்லாம் வந்து அதில் வந்து தயவுசெய்து ப்ரோமோ மட்டும் போடாத. நீ ஏதோ நடத்தாம போ, அது கூட பிரச்சனை இல்லை. ப்ரோமோ மட்டும் போடாத அப்படின்ற மாதிரி இருக்கு. உண்மையிலே இந்த சீசன் வந்து ஒரு வரப்போகிறாங்க. இல்லை, இது வந்து என்னென்னா கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதத்துலேயே பிசுரடிக்கும். அப்புறம் அப்படியே கழித்து ஒரு 2 வருஷத்தில் ஓரளவுக்கு இதாக இருக்கும். நம்ம ஒரு தப்பான ஒரு விஷயம் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஊரெல்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ பரவாயில்லன்ற மாதிரி ஓடும். இன்னும் ஒரு 3-4 வருஷம் ஓடும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து கல்யாண லைஃப் சொல்கிறீங்க பொதுவாக இந்த அரேஞ்ச் மேரேஜ், கல்யாண லைஃப், லவ் மேரேஜ் எல்லாத்துக்குமே சொல்கிறேன். அப்புறம் வந்து தப்பான முடிவு எடுத்துகிட்டு போகும். அப்புறம் கடைசியில் என்ன ஆகும்னா நீ தான் போய் தான் பெரிய மயிராச்சு, நீ தான் போய் கூட வாழ அப்படின்னு சொல்லும்போது கூட முடியலையே மேடம் சொல்கிற மாதிரி 16 வருஷம் கழிச்சும் வந்து புலம்புற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அதாவது நீங்கள் நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டாக அந்த கல்யாண நாள் பிறந்த நாள்ன்ற மாதிரி இப்போ ஒரு 17 வருஷத்துக்கு வரும். ஒன்றும் பெருசாக இருக்காது. ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். குட். ஐயோ, இங்கே ஃபஸ்ட்டு போகிற ஆனிவர்சரிக்கு அப்படியே இதுவாகி ஊடுங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ 9வது சீசனே இப்படி நல்லடிக்குதுன்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு பலூன் மேலே மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்காக தான் வெயிட்டிங். இந்த சீசன் வந்து சார் நீங்கள் தயவு செய்து, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் என்னது நீங்களாம் செவருன்றது. மொதல் வாரம் அனுப்புவாங்க. ஏன்னா நிறைய இன்டர்வியூவில் வந்து கொஞ்சம் போல்டாகவே பேசியிருக்கோம் அந்த பொண்ணு. ஸோ அதனால் பார்ப்போம் அது எப்படி. அதுதான் அது செவருங்கிற ஒரு கான்செப்டையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இனிமேல் நீங்கள் அதெல்லாம் வேறு ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்கள். அதனால் ஆனால் உண்மையிலேயே பயங்கரமாக இந்த டைமில் தான் நிறையா இஷ்யூஸ் வருது, வேறு விஷயங்கள் வருது. இதை பற்றி யோசிக்கவே முடியாத அளவிற்கான நிறைய விஷயங்கள் நடக்குது. அதாவது இவர் தான் போனார் கூட்ட நெரிசல் அப்படின்னு பார்த்தா அடுத்து ஆயுத பூஜை பண்ணுறேன்னு சொல்லி அடுத்து ஒரு பிரச்சனை எடுத்துன்னு வராரு. இல்லை, இதெல்லாம் ஒரு கட்சி அன்னைக்கு வந்து நீதிபதியை காரி துப்பிட்டாரு. ஆமாம், அதாவது அரசியல் வேற, என்ன எழுதி கொடுக்கறத படித்து நடிக்கிறது வேற, டயலாக் யாராவது எழுதி கொடுத்தாங்க நடிக்கிறது வேற. ரெண்டுமே வெவ்வேறு தளங்கள். இதை போட்டு குழப்பிக்கிட்டு என்ன ஏன் இன்னும் கைது செய்யாமல் வச்சுட்டீங்கன்ற அளவுக்கு அவர் கேட்டார். இதை விட பரவாயில்ல, தற்கொலை கூட்டத்தினுடைய உச்சத்தில் இருக்குதுங்க. எல்லாம் போட்டு காலி பண்ணுதுங்க எல்லாரையும் போட்டு. அதாவது நான் திரும்பவும் சொல்கிறது தான், ஒரு ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அவர் வந்து கட்சி ஆரம்பித்தார்,
பரப்புரை போனார், அங்கங்கே போனார், கல்வி உதவி பண்ணார். என்றைக்கா ஒரு நாள் அவரை மீதான விமர்சனம் என்னைக்கா வச்சுருப்பேனா? எவ்ரிபடி நோஸ் நான் வந்து திமுக கழகத்தை சார்ந்த ஆள் அப்படின்றது நல்லாவே தெரியும். இதில் என்ன இது நடுநிலைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒன்று லெஃப்ட் சைடில் இருக்கணும், இல்லை ரைட் சைடு இருக்கணும். நடுநிலைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதுதான் உண்மை. அப்படி சொன்னா அவன் போய் சொல்லலான்னு அர்த்தம், ரைட்? ஒரு நாள் நான் அதை வந்து சொன்னதே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் கட்சிக்கு வந்து நீங்கள் கட்சி நிலைப்பாடோடு பேசுகிறீங்க, அதனால் அவர் வர்றதை வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னாங்க. ஐயா தாராளமாக வரட்டும், ஆட்சி பொறுப்பு இருக்கட்டும், நல்ல அரசை வந்து அமைக்கட்டும்ன்றதான் நம்மளுடைய நிலைப்பாடும். ஓகே, சனிக்கிழமை மட்டும்தான் நான் வருவேன்னு சொல்லும்போதே எனக்கு ஜெர்க்காச்சு. இது என்ன இது சனிக்கிழமை மட்டுமே உள்ளார வந்துட்டு போகிற மாதிரி அப்படின்னு. அதுவே நம்மளுக்கு சரி, இது சரி விடு பார்ப்போம், இன்னும் எலெக்ஷனுக்கு எவ்வளோ நாள் பார்ப்போம் அப்படின்னு. அதன் பிறகு வந்து அதாவது உங்களுக்கு வந்து ஒரு கொள்கை இருக்கணும். ஆளுங்கட்சி மீதான விமர்சனம் யாருனாலும் வைப்பான், அரசு ஊழியர்கள்லேருந்து எல்லாருமே அதை வைப்பாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் ஒரு பிரச்சனையை இந்த பிரச்சனை நான் தான் தீர்ப்பேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு மாவட்டத்துக்கு நீங்கள் போய் இந்த பிரச்சனை இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு இடத்துலையும் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வந்து பேசுகிறது, மறக்கிறது, இந்த மாதிரி வேலை பண்ணது மட்டும் இல்லை, பிரச்சனை ஒன்று நடந்ததுமே புறமுதுகிட்டு ஓடுறது மிக பெரும் குற்றம். எல்லாத்த விட இன்றைக்கி தான் ஒவ்வொரு வீடியோ வந்துட்டுருக்கு, யாரும் செருப்பு தூக்கி போட்டதே வந்து அங்கே செத்துக்கிட்டு இருக்காங்க, பேச்சை நிறுத்துங்கன்னு சொல்லி கூட அவர் பேசிகிட்டு இருக்கார். இதை தான் நம்ம வந்து கண்டித்து தான் பேசவே ஆரம்பித்தோம். இதில் நம்ம பிக் பாஸ் ஏன் இந்த கதை இவ்வளோ தூரம் எடுத்தோம்னா, நம்ம பிக் பாஸ் ரிலேட்டடாக ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. சொல்லுங்கள். ஓவியா என்ன பண்ணாங்க, அரஸ்ட் டீம் அப்படின்னு முதல்ல அவங்க தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர் தான் திரைத்துறை வந்து இதை வந்து கண்டிச்சிருக்காங்க. ஓகே, ஒன்று ஓவியா வந்து போட்டிருந்தாங்க, ஓகே, 2வது சந்தோஷ் நாராயணன் நினைக்கிறேன், 3வது சத்யராஜ் பொண்ணும் இதை கண்டிச்சிருக்கு. ஆனால் சத்யராஜோடைய பையன் சிபிராஜ் வந்து அதை வந்து எங்கள் தளபதி ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி அவர் ஏதோ நிலைப்பாடு. ஐயோ, நிலைப்பாடுகள் தப்பே இல்லை, உங்கள் நிலைப்பாடுகள் தப்பு கிடையாது. ஒரு வீட்டில் எல்லாருமே ஒரே விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அவசியம்லாம் கிடையாது, அதை நம்ம மதிக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் ஒன்று நடக்கும் பொழுதே நீங்கள் அதை வந்து கேரே பண்ணாமல், இத்தனைக்கும் வந்து எல்லாருமே நான் விழுந்துக்கிட்டு இருக்காங்கன்றது வந்து பாடி கார்டு வந்து சொல்கிறதுலாம் ரெக்கார்டாக இருக்குது. அதான் ஒரு விஷயமா உலக வந்துருக்கு. அதாவது புறமுதுகிட்டு ஓடன விஜய் யாரும் கேள்வி கேட்கல, ஏன்டா நீ முதல்ல போய் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறது எங்கேயா நீ பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி தற்குறித்தனமான கேள்விகளை எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயத்தான் நம்ம நிலைப்பாடுகளை வந்து நம்ம வந்து கேள்விகளுக்குள்ளாக்கப்பட்டோம், கேட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம விமர்சனம் வச்சதே கிடையாது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம கண்டிக்கலைன்னா அப்புறம் என்னத்துக்கு? அதுதான் வந்து ஒரு பொது பார்வையாக வந்து ஓவியா வந்து அரஸ்ட் டீம் அப்படின்னாங்க. இன்றைக்கி நீதிபதி கேட்குறாரு, எதுக்கு அவர் விட்டு வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகேவா? ஏன் அதை கை வைக்கலைன்னா, ஏற்கனவே பயந்துட்டாரு போயிட்டாருன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, சொன்னால் உடனே வந்து பயந்து கைது பண்ணிட்டாங்கன்னுவாங்க, பேர் வந்து உடனே அதில் வந்து பாருங்கள் இப்படி ஒரு விஷயம் அப்படின்ட்டு. இது எல்லாமே கோர்ட் வழியாக எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க டிஎம்கேவை பொறுத்தவரையிலையும் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி தான் கிட்ட வருவாங்க. அவங்க எல்லோரும் மாதிரியும் வந்து அவங்க வரவே மாட்டாங்க. டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணி கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனக்கொண்டா முழுகிற மாதிரி முழுகிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களோட நிலைப்பாடு. ஏன்னா அவங்களுக்கு 75 ஆண்டு கால அரசியல் பாரம்பரியம் இருக்குது. எந்த சொல்லலாம், எதை சொல்லக்கூடாது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். இங்கே வந்து உசிப்பு விட்டோம் அத்தனை பேர் எல்லாம் எஸ்கேப். ஓகே, இப்போ வந்து ஏன் அவரை கைது போல நீதிமன்றம் கேட்டிருக்கின்றது, இதெல்லாம் ஒரு கட்சியா கரெக்ட் அப்படின்ற மாதிரி கேள்விக்கு இதை தான் வந்து அன்னைக்கே வந்து ஓவியா வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதை சொல்கிறாங்க. சொன்னதுமே அவங்கள போட்டு அப்யூஸ் பண்ணாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய தனி டீம் இருக்குது. அவங்க வந்து அப்யூஸை வந்து யார் எதிர்கேள்வி கேட்டாலும் அதை வந்து காலி பண்ணுற மாதிரியான ஒரு வார் ரூம் செட் பண்ணி வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே, அந்த பொண்ணு இன்றைக்கி என்ன சொல்லிடுச்சு, ஓவியா இந்த மாதிரி காசை கொடுத்து 30,000 காசை கொடுத்து எல்லா நடிகர்கள் இன்ஃப்ளூயன்ஸுக்கெலாம் காசை கொடுத்து இவங்க வந்து ஸ்டாண்ட் வித் விஜய் போட சொல்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கு ஈடுக்கிட்டு இருக்கு. அவங்களையும் போய் காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் தவறான செய்திகள் பரப்பிய ஒரு 25 பேர் மீது வழக்கு போட்டு கைது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஏன்னா அது பிக் பாஸ் ஏன் இந்த விஷயம் சொன்னோன்னா, பிக் பாஸ் ஓவியா இந்த விஷயத்தை பண்ணி அதில் ஒரு பெரிய பிரச்சனையானதுனால இந்த விஷயத்தை நம்ம இதில் எடுத்து வந்தோம். ஸோ எனிவே இல்லை அந்த மாதிரியெல்லாம் நிறைய போயிட்டு இருக்கிறதுனால ஒருத்தர் மட்டும்தான் பலூனக்கா வராங்க இல்லை, அதுவும் இதனால தான். இல்லைன்னா நான் பிக் பாஸை பற்றி எதுவுமே போடலையே, எதுவுமே வந்து அதை பற்றி எதுவுமே சொல்லலையே. அதுதான். ஸோ அதுதான் நிலைப்பாடு.
இல்லை அதனால வேற யார் வராங்க என்ன ஒரு பயங்கர ஒரு இதெல்லாம் இருக்கும். எதுவுமே அந்த ஒரு பெரிய பரபரப்பே அதில் இல்லாத மாதிரி இருக்கு. பார்ப்போம் எப்படி இருக்கு. வருது. ஆனால் இன்னைக்கு ஷூட்டிங் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மிச்சம் இதெல்லாம் எடுத்துட்டு அப்படின்ற மாதிரி உள்ளார எல்லாரையும் ஒன்று ஒன்றா அனுப்பிச்சிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் பெரிய பெரிய கவனம் மாட்டிட்டு இப்படி இப்படி இல்லை மேடம், பெரிய பெரிய கவனம் மாட்டிட்டு இப்படி அப்படின்னு நடந்து போவாங்கன்னு சொல்ல வந்தேன். தட்ஸ் ஆல். நீங்க சார் அதுக்கு இல்லை அப்புறம் இப்போ நின்றுட்டு பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் நடந்தது. குடும்பம் எல்லாத்தையும் பேசிட்டு நினைக்கிறேன். ஆமாம் சார், ஒரு பாடலோட அப்படியே முடிச்சிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. தோர கிழக்கு கரவோரன்னா தாழ பறந்து வருமே கந்தா உங்கிட்ட சேராதோ என் பாட்ட கூறாதோ ஒன்னாக நாம் கூடும் சந்தர்ப்பம் வாராதோ. கதவை சாத்துங்களேன். இது திறந்து வச்சிங்கன்னா இப்படியே போய் பக்கத்து வீட்டுக்கு போயிடும். உன் கூட நானும் சேர ஒத்த காலில் நின்னேனே, சென்னார கூட்டத்தோட சேதி ஒன்று சொன்னேனே, கண்ணாலும் காட்சி எப்போது என்னாலும் ஏனே சொந்தப்பாது, நாமரத்தின் கீழிருந்து முன்னும் பின்னும் பார்த்திருந்து மாமனுக்கு காத்திருந்து காணல, மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும்னு தோணல. ஸோ தேங்க்யூ. சும்மா ஏதோ ஒன்று பார்த்து ஏதோ ஒன்று முடிச்சு ஏதோ ஒன்று எடுத்தோம். ஸோ எனிவே லைக் பண்ணாதோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஹைப் பட்டன் வந்து ஹைப் பட்டன் வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணிவிடுங்க. டெய்லி லைவுக்கு வருவோம். 25 நிமிடத்துலேருந்து 30 நிமிடம் வரை தான். இல்லை அதில் ரொம்ப கிளியராக இருக்கும். கமெண்ட் வந்து வேல்யூபிளான கமெண்ட் இருந்தால் அதை எடுத்து வாசிப்போம். அது ரிலேட்டடான விஷயங்கள். மற்றபடி ஏதாவது ஒரு விஷயங்களாக இருந்தால் அதை பண்ணலாம். மற்றபடி நிறைய ரெக்கார்டிங் வீடியோஸ் டைம் இருக்கிறப்பெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்போம். அது மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஸோ ஒரு 100 நாள் வேலை திட்டத்தில் இன்றைக்கி சென்னையில் வந்து ஷூட் ஆரம்பிச்சாச்சு. பாடல்கள் டான்ஸ் கின்ஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு. நாளை எல்லாரும் உள்ளார விடுவாங்க. அதுதான் இது. அதுக்கப்புறம் அந்த ஒன்றுமே புரியல என்னன்றதை அப்புறம் பார்த்துடலாம். வேற என்ன உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரிவித்துங்க. வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி குறிப்பிட்டு உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.